வீடியோலாம் கேஎன்கே டிவி யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. இதே வீடியோ அதுலேயும் வரும், என்னோடய ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் வரும். பட்டு எப்படின்னா சமுதாயத்துக்கு முழு அங்கீகாரம் கிடைக்கலை, கிடைச்சா கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தைகளை கீழே சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு உண்மையாக தெரியல கிடைச்சிருக்கான்னு போகிறோம். நம்ம சமூகத்துக்காக நல்லது செஞ்சவங்களுக்கும் கெட்டது செஞ்சவங்களுக்கும் உண்மையாலுமே நன்றி தெரிவிக்கொள்கிறேன். நல்லதும் செய்யலை, கெட்டதும் செய்யலை. நம் சமுதாயத்துக்காக பாடுபட்டவர்களும் முன்னோர்கள், இப்போ இருக்கிறவங்க ஜென்ரேஷன், வரப்போகிற ஜென்ரேஷன் இன்னும் நிறைய இருக்குது. எப்படின்னா நம்ம சமூகத்துக்கு ஒரு விஷயத்தாக செஞ்சு பெருமைப்படுத்தும் விதமாக ஏதோ செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக செய்யலாம். இப்போ சமீப காலமாக 2 நாளைக்கு இன்றைக்கி முதல்வர் வந்து அடிக்கல் நாட்டிருக்காரு. ஒரு தங்கை நகை தொழிலுக்கு பூங்கா கோயம்புத்தூரில் வந்து ஒரு 127 கோடியில் மதிப்பிலான திட்டத்தை நீங்கள் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஓகே அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னா இது ஓகே தான் அப்படின்னு தோணுது. சரி, நம்ம சமூகத்துக்கு இப்போ கோரிக்கையை கேட்டு இது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு ஒரு சந்தோஷம். இன்னும் வேறு என்ன கோரிக்கைலாம் வேணுமோ தெரிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஷயத்த சொல்லுங்கள். நம்ம நிறைய கோரிக்கை நம்ம சமுதாய சார்பாக கட்சி சார்பாக வச்சுருக்கோம், அதுவும் உங்களுக்கு தெரியும். பட் நான் வருகிற காலகட்டத்தில் சமூகத்துக்காக நம்ம சமூக மக்கள் ஒரு கட்சியினால் வந்து ஒரு சமூகத்தை வந்து தப்பு தவறாக எதுவும் பேச வேணாம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா பதிவு காலையில் போட்டிருந்தாங்க, அந்த பதிவு கீழே டிஎம்கே கட்சிக்கு நம்ம சமுதாய மக்கள் அதில் இருக்கவே கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம சமுதாய மக்கள் எல்லா கட்சியிலையும் எல்லா அரசியலமைப்பிலும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. பெரும்பாலும் ஒரு 2 கட்சியில் நம்ம சமூக மக்கள் அதிகமாக இருக்காங்க, 2-3 கட்சியில். அதான் இருக்கையிலே சொல்கிற மாதிரி பார்த்தா அதை வச்சே கணிக்கலாம். அந்த மாதிரி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய நீங்கள் இருக்கிற அமைப்பு சார்பாக சொல்லி கூட வலியுறுத்தி இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க, யாரும் வேணாம்னு சொல்ல. அதனால ஒரு பதிவு போகிறதுனால அதில் தப்பாக உங்களுக்கு போட்டால் அந்த திட்டம் நீங்கள் போட்டு நடக்க போகுதா, இல்லை ஏதோ ஒரு கதையை கட்டணும்னு உபசம் கதையை கட்டுறீங்களான்னு தெரியல. உண்மையான விஷயம் செஞ்சது உண்மையாலுமே தமிழக முதல்வருக்கு இந்த நேரத்தில் நன்றி, கைவினைஞர் முன்னேற்ற கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கோரிக்கைகள்லாம் வந்து 2 கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் நம்மளுக்குன்னா கோரிக்கைகள்லாம் நிறைய இருக்குது. நம்ம சமூகத்துக்காக கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு அப்படின்னு நம்புகிறேன். செஞ்சு கொடுக்கணும், கொடுக்குறாங்க எப்படின்னு தெரியல. பட் ஏன்னா இவ்வளோ ஆண்டு காலமாக நம்ம சமூகத்துக்காக செஞ்சவங்க, செய்ய போகிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள், நன்றி சொல்லிக் கொள்கிறோம். இன்னும் தெரிஞ்சவங்க வலியுறுத்துங்க. அதுக்கும் எப்படின்னா ஒரு உதாரணமாக நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆதரவாக இருப்போமோ அந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்போம். நீங்கள் உங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, அந்த அமைப்பு சார்பாக உங்கள் தலைமைக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். யாரும் வேணாம்னு சொல்ல போகிறதில்ல. ஏன் உங்கள் கட்சி தலைமையை வந்து ஒருத்தரை தவறாக பேசணும்னு ஏதோ சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். அது எப்படின்னா இன்றைக்கி போட்டிருக்கேன் பதிவு வந்து எப்படின்னா நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த